Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எறா தொக்கு நான் செய்ய போறேன் வீட்ல. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஸ்பெஷலா செய்ய போறேன். வாங்க எறா தொக்கு செய்யலாம். pan வச்சாச்சு. panல நமக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம எவ்வளவு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேவையான அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை பொரியுது பாருங்க, நல்லா பொரியணும். இப்போ கருவேப்பிலை சும்மா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். நறுக்கி வச்ச ஆனியன், ஒரு 2 ஆனியன் நல்லா பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்கிட்டு அதில் நம்ம பேனில் ரொம்பவும் தீயாமல் பார்த்துக்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கிங்க மோஸ்ட்லி. வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? பொதுவாகவே எனக்கு வீட்டில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்வேன். எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷல் எறா ஃப்ரை தொக்கு. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தோடு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி, ஓகேவா? எல்லாரும் வீட்லேயும் அவங்க மனைமார்கள் கணவன்மார்களுக்கு விட்டு கொடுங்க சமைக்கிறதுக்கு. எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க, கணவன்மார்கள் விருப்பப்பட்டு செய்யணும்ல. மனைவிமார்கள் ரெடியாக தான் இருக்காங்க. கணவன் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக செய்வாங்க. செய்ய உங்களுக்கு எல்லாம் செய்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்களா? என்னப்பா எல்லாரும் செஞ்சு கொடுக்குறீங்களா அவங்க மனைவிக்கு? கல்யாணம் ஆகாதவங்க அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேவா? எறா ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 10-15 பல்லு பூண்டு அவசியம். எறா ஃப்ரை தொக்குக்கு அவசியம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எறா வந்து கொஞ்சம் வாயு பொருள், எறாவில் வாயு இருக்கும். அதனால் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இந்த ஈக்குவல் எறாவுக்கும் இந்த பூண்டுக்கும் நல்லா வாயு இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரியா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் சமைக்கிறதுனாலே. எறாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே சுற்றி போடுங்க. எறா சுற்றி போட சொல்ல, பேனில் எறாவை சுற்றி போடுங்க. எப்படி என் காமெடி? போட்டுட்டு அது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இறாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வடியும். அந்த நீர் வடிகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேனோட மூடியை வந்து பார்த்தீங்கன்னா பேன் போட்டு மூடி இருக்கோம். ஓரளவுக்கு சிம்லேயே இருந்தாலே போதும், ரொம்ப டீப்பாக வைக்க வேணாம், சிம்மிலே வச்சுருந்தா போதும். எறா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு லெவலில் இருக்க போது, ரெடி ஆகும் போது. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு எறா. ஓகேவா? இப்போ நான் வந்து பேனை எதை எடுக்கிறேன், மூடி எடுக்கிறேன்.
எடுத்துட்டு இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்குள்ளேயே கம 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 கமன்னு அந்த வாசனை நம்ம மூக்கை தொலைக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எறா பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது எறா ஃப்ரை மட்டும். எறா தேவையான அளவுக்கு இப்போ 2 பேர் சாப்பிட்ணும், ஒரு ரூம்மேட்ஸில் ஒரு 3-4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எறா வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு சீக்கிரமாக அதை வந்து ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டில் செஞ்சு விரும்பி சாப்பிடுங்க. டைம் எடுத்துக்காது. ஒன்றும் பெரிய டைம் கிடையாது. மினிமம் 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து செஞ்சாலே வேலை முடிஞ்சிச்சு. அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகம். அதனால் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறோம் காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர். சும்மா லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அது பார்த்தீங்கன்னா அடுத்தது கரம் மசாலா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். சும்மா லைட்டாக இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். உப்பு இந்த ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் அது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா சிம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கையால் அப்படி லைட்டாக அவ்வளோதான் போதும். தெளிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் அவசியம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. டைமிங் கம்மி. ஓகேங்களா? எதுவுமே ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி ருசி. ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்போ ஆரம்பித்தேன், எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா குக்கு. அவ்வளோதான். நம்ம நினைப்போம் அது பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். இந்தமாரி யாராவது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா மினிமம் 240 ஒரு பிளேட் 240. இதில் வந்து எப்படியுமே 5 பிளேட் இருக்கும் எடுக்கணும்னா. இதுவே நம்ம ரொம்ப கம்மியாக வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எறா கம்மியாக தெரியும், ஆனியன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம நிறையாவும் சாப்பிட்லாம். கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இதுலேயே 5 பிளேட் அடிப்பாங்க கடையில். ஒரு பிளேட்டுக்கு மினிமம் 200 இருக்கும். அப்போ பார்த்துங்க எது நமக்கு ரொம்ப சிக்கனம் அப்படின்னு பார்த்துங்க. ஹெல்த்தான ஃபுட்டு எது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியம் நினச்சிருக்கும். எறா ஃப்ரை ரெடி.